என்ன செஞ்சீங்க? வாட்டர் வாஷ் பண்ண வேண்டிங்களா? ஆமா, வாட்டர் வாஷ் பண்ணியாச்சா? வாட்டர் வாஷ் பண்ணி வச்சுன்னா எல்லாம் தார தாரையா இருக்குது. அதான் வீட்டுல உப்பு தண்ணியில கழுவுகிறானோ அது வழிதான் வரும். உப்பு தண்ணியில கழுவுனீங்கன்னா இதுதான் நிலைமை. இந்த ரோட்ல எல்லாம் வந்து வச்சு இப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட்டா ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கிறாங்க பாத்தீங்களா, தண்ணி அடிக்கிறதுங்க வாட்டர் வாஷ் பண்ணு. அப்படி நீங்க வாட்டர் வாஷ் பண்ணும்போது என்னன்னா, நீங்க சரியா தொடக்காம விட்டீங்கன்னா, இங்க பாருங்க அந்த வீடியோ காட்டுப்பா, இந்த டோர் பூராமே நாங்க என்ன கழுவினாலும் அதை கொண்டு வர முடியாது. அப்ப நீங்க ரப்பிங் போட வேண்டிய சுச்சுவேஷன் வரும். என்ன கேட்டு ரப்பிங் போற சுச்சுவேஷன் வரும். ரப்பிங் போட்டீங்கன்னா கிளியர் பண்ண முடியும். அதுல ஆரோ வாட்டர்ல கழுவுங்க. வாட்டர் வாஷ் பண்றது தப்பே இல்லைங்க. உங்க வண்டிக்கு நீங்க கழுவுறீங்க, சுத்தமா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனா உப்பு தண்ணியில கழுவும் போது இந்த மாதிரி வட்டு வட்டா கழுவுற மாதிரி வரும். நாங்க எங்க கொண்டு கொடுக்கும் போது நாங்க கழுவுனாலும் உங்களுக்கு கழுவாத மாதிரி தான் தெரியும். அதனால நீங்க கழுவும் போது சரியா தொடைக்காம விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இதுதான் உங்க வண்டியோட நிலைமையா இருக்கும். தயவு செஞ்சு சொல்றோம், வாட்டர் வாஷ் பண்றதுக்கு காசு கொடுக்குற மாதிரி நினைக்காதீங்க. உங்க வண்டியை தான் கழுவுறோம் நாங்க. அது வந்து அதுக்குண்டான ப்ராப்பரானது கழுவும் போது என்ன உங்களுக்கு ஒரு நன்மை நடக்கும். சப்போஸ் ப்ராப்பரா நடக்கல அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். அப்ப நீங்க ரப்பிங் போடணும், கிளாஸ் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுக்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால தயவு செஞ்சு சொல்றேன், வாட்டர் வாஷ் பண்றேன் எங்களை மாதிரி ஆட்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களை மாதிரி ஆட்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கோம்.